அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களோடு நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காணொளியில் இந்துக்கள் எதற்காக கிறிஸ்துவத்தை எதிர்க்கின்றார்கள் அல்லது ஏற்றுக்கொள்வதில்லை என்பதற்கான காரணங்களையும் அதற்கான என்னுடைய பதிலையும் பதிவிட்டிருந்தேன். இந்த காணொளியில் ஒரு உண்மையை மறைக்காமல் உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் தவறை தவறு என்றும் எடுத்து சொல்லும் பொழுது அதை எவ்வாறு அவரையும் அதை கேட்கும் மற்றவர்களையும் பாதிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்க விரும்புகின்றேன். ஒருவர் முழு உண்மையை பேசும் பொழுது அதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம், அவர்கள் உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். எனவே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையானவற்றை பேசினால் அது வெறுப்பு பேச்சு அல்லது தவறான பேச்சு என்று சொல்வார்கள். உண்மை பேசும் பொழுது அது சிலரை மன வருத்தத்துக்கு உள்ளாக்கும். இருப்பினும் உண்மையை உண்மை என்று கூற வேண்டும், அதில் தவறில்லையே. மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை பேசாமல் இருக்கலாம் என்று எந்த மதமும் சொல்லவில்லையே, எந்த மத தலைவர்களும் சொல்லவில்லையே. மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல் இருக்க பொய் கூட சொல்லலாம் என்று எந்த இறை சட்டமும் சொல்லவில்லை அல்லது மனித சட்டமும் சொல்லவில்லை. ஆனால் இன்று உண்மை பேசும் பொழுது அது பலருக்கு தவறாக படுகின்றது. அதை வெறுப்பு பேச்சு என்று கூறுகின்றார்கள். அது சரியானது அல்ல. இந்த கருத்தின் அடிப்படையில் இந்து தெய்வங்களை பற்றிய சில உண்மைகளை கூறினால் அதை வெறுப்பு பேச்சு என்று கூற வேண்டாம். மதக்கலவரம் தூண்டும் பேச்சு என்று சொல்ல வேண்டாம். அவ்வாறு நினைக்கவும் வேண்டாம். நான் சொல்வதை புரிந்து கொள்ள இறைவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி நீங்களே சிந்தியுங்கள். இது ஒரு முக்கியமான கருத்தாகும். எனவே இதை ஆழமாக சிந்திக்காமல் கடந்து செல்ல வேண்டாம். அதிக நேரம் எடுத்து இந்த கருத்தை மீண்டும் மீண்டுமாக யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த காணொளியின் அடித்தளம் இந்த கருத்து தான். இந்து தெய்வங்கள் ஏன் உண்மையானவை இல்லை என்று நான் கூறுவதற்கு அடித்தளமும் உச்சமமாக இருப்பது இந்த ஒரு கருத்து தான். எனவே நீங்களே சிந்தியுங்கள். நான் உங்களுக்கு சில சிந்தனைகளை கொடுக்கின்றேன், சில உண்மைகளை கொடுக்கின்றேன். அவைகள் உண்மை என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதன் அடிப்படையில் நீங்களே சிந்தித்து பாருங்கள். அவர் நல்லவர், தூய்மையானவர், தவறு செய்யாதவர், எல்லாம் வல்லவர், தீங்கிழைக்காதவர், அசுத்தமானவற்றை ஏற்றுக்கொள்ளாதவர், அசுத்தமானவற்றை செய்ய மாட்டார், பரிசுத்தமானவர், தூய்மையானவர். இது போன்ற இறைவனை பற்றிய எவ்வளவு சிந்திக்க முடியுமோ அவளையும் சிந்தித்து பாருங்கள். இது உங்களுக்கு உண்மையான இறைவன் யார் என்பதை கண்டுகொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும். மேலும் இறைவன் சில சமயங்களில் நல்லவராகவும் சில சமயங்களில் தீயவராகவும் இருக்க மாட்டார். அவர் அப்படி செயல்பட மாட்டார். அவர் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நல்லவராகவே இருக்கின்றார். இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் நான் கூறப்போகும் சில விஷயங்களை உங்களுக்கு சரியாக புரியும். இறைவனுக்கு இரண்டு முகங்கள் இருக்க முடியாது. உதாரணமாக, எவ்வாறு ஒரு நீரூற்றிலிருந்து சுவையான நீரும் கசப்பான நீரும் ஒரே நேரத்தில் ஒரு திறப்பின் வழியாக வருவதில்லையோ, அதுபோலவே இறைவன் நல்லவராகவும் தீயவராகவும் ஒரே நேரத்திலோ அல்லது மற்ற சமயங்களிலோ இருக்க முடியாது. அல்லது வேறொரு உதாரணம் கொடுக்கின்றேன். ஒரு பொருள் எவ்வாறு சதுர வடிவமாகவும் அதே நேரத்தில் வட்ட வடிவமாகவும் இருக்க முடியாதோ, அதுபோல இறைவன் நல்லவராகவும் தீயவராகவும் இருக்க முடியாது. இந்த நிலையில் அவர் இருக்க முடியாது. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தீமைகள் அனைத்தும் தீயவனாகிய சாத்தானிடம் இருந்து வருகின்றது.
அல்லது தீய சக்தியிடம் இருந்து வருகின்றது. இந்த தெய்வங்களை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு இது மிக உதவியாக இருக்கும். மாந்திரிகம், வைப்பு, பில்லி சூனியம் போன்ற செய்யும் பல தீய செயல்களை செய்வதற்கு மாந்திரிகம் செய்யும் மந்திரவாதிகள் இந்து தெய்வங்களின் சக்திகளை பயன்படுத்துகின்றனர். அதையும் நாம் அறிவோம். தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நரபலி கொடுத்து தீய செயல்களை புரிகின்றார்கள். அந்த தெய்வங்களும் பலிகளை ஏற்றுக்கொண்டு தீய செயல்களை செய்கின்றன. எனவே தெய்வங்களை பற்றிய ஒரு சந்தேகம் நமக்கு எழுகின்றது. இந்த தெய்வங்கள் உண்மையில் தீய சக்திகளா என்ற சந்தேகம் நமக்கு எழுகின்றது. மேலும் பல புராணங்களில் இந்து தெய்வங்களை ஒரு தவறு செய்பவர்களாக, பிறர் மனைவியை கவர்ந்து கொள்பவர்களாக, ஒரு தெய்வம் மற்றொரு தெய்வத்தோடு போட்டி போட்டு அவர்களோடு சண்டை செய்பவர்களாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தெய்வங்கள் பாலியல் ரீதியாக தவறு செய்பவர்களாக, பிறர் மனைவியை இச்சிப்பவர்களாக, ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களாக கூறப்பட்டுள்ளது. இவைகள் வெறும் புராணங்கள் என்று ஒதுக்கிவிட முடியாது. நீங்கள் வெறும் புராணங்களே அப்படின்னு சொல்லிவிட முடியாது. வெறும் புராணங்கள் என்றாலும் புராணங்கள் எதற்காக எழுதப்பட்டன? ஒரு நல்ல கருத்தை கொடுப்பதற்காக என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இந்த புராணங்களில் அத்தகைய ஒரு நல்ல கருத்துக்களே இல்லையே. எனவே சிந்தியுங்கள். இவை நான் கூறவில்லை, புராணங்களிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான். அடுத்த ஒரு உதாரணம் அகோரிகள். இவர்களை பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். இவர்களை பற்றி நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் பூஜை வழிபாடு முறைகள். இவர்கள் அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு அதை ஒரு வாழ்க்கை முறையாக நடத்துகின்றனர். அசுத்தத்தின் வழியாக தான் என்ற உணர்வை அடக்க முடியும் என்று நம்புகின்றார்கள். மேலும் அவர்கள் பல சமயங்களில் மயானங்களில் பிணங்கள் எரிக்கப்படும் இடங்களில் இரவில் அசுத்தமான பொருட்களை கொண்டு தெய்வங்களுக்கு பூஜை செய்கின்றனர். அதன் மூலமாக மாந்திரிகம் போன்ற தவறான காரியங்களில் செயல்படுகின்றார்கள். இதை இந்து தெய்வங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. இவர்களில் சிலர் இறந்த பிணங்களோடு உடல் உறவு வைத்துக் கொள்வதும் உண்டு. இதை எதற்காக கூறுகின்றேன் என்றால், அசுத்த வழிபாட்டிற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் உள்ள தொடர்பை காட்டவே. அடுத்த ஒரு உதாரணம் தாந்திரா. தாந்திராவில் பல பிரிவுகள் உண்டு. அதை பற்றி விளக்கம் இங்கு தேவையில்லை. அவர்களில் சிலர் மாந்திரிகம் செய்ய சில அசுத்தமான பூஜை முறைகளை கையாளுகின்றார்கள். இவர்கள் பூஜை வழிபாடுகளோடு பால் ரீதியான உடலுறவு முறைகளையும் ஒன்றாக இணைக்கின்றார்கள். தெய்வ வழிபாடு, பால் ரீதியான அசுத்தமான செயல்களையும் ஒன்றாக இணைக்கின்றார்கள். இதன் மூலமாக தெய்வீக நிலை அடையலாம் என்று கருதுகின்றார்கள். இவர்களுடைய சிறப்பு பூஜை முறைகளில் அசுத்தமான பொருள்களை, உதாரணமாக மனித கழிவுகள், ஆணின் விந்து, பெண்ணின் மாதவிடாய் இரத்தம் போன்றவை கூட இவர்களுடைய பூஜை வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்றது. இறந்தவர்களின் உடலின் மீது பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்து தெய்வங்களை அழைக்கின்றார்கள். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த தெய்வங்களுக்கும் இப்படிப்பட்ட அசுத்தமான பூஜை முறைகளுக்கும் உள்ள தொடர்பை காட்டுவதற்காகவே. இதுவரை சொல்லப்பட்டுள்ள சில உதாரணங்கள் மூலம் இந்து தெய்வங்கள் உண்மையில் தீய சக்திகளே என்பதில் எந்த ஒரு கருத்தும் வேறுபாடும் இருக்க முடியாது. யோசியுங்கள், ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இங்கே உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ள சில கருத்துக்கள் உண்மையின் அடிப்படையில் சொல்லப்பட்டவைகள் ஆகும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதை நானாக சிந்தித்து பொய்யாக கூறவில்லை அல்லது வேறு எங்கிருந்தோ எடுத்து சொல்லவில்லை. இவை அனைத்தும் உண்மைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியோ அல்ல இந்துக்களுக்கு எதிரான ஒரு காழ்ப்புணர்வோ இல்லை. தெய்வங்கள் உண்மையில் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்
இதுவே என்னுடைய குறிக்கோள். அன்பான சகோதர சகோதரிகளே, இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.